ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இப்போ சினிமா செய்திகள் பேச போறோம். சினிமால நம்ம சினிமாவும், அரசியலும் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்தது தான். அரசியல் தனியா பேசினா கூட, இந்த சினிமா பேசும்போது நமக்கு என்ன பேசுவோம்? ஜனநாயகன பத்தி எப்படியும் வந்துரும். ஜனநாயகன் இப்போதைக்கு உடனே வெளிய வருதா? அப்படிங்கிற ஒரு பெரிய அளவுக்கு சந்தேகம் இருக்கு. என்ன காரணம்? அது பின்னாடி அரசியல், பெரிய அரசியல் இருக்கு. அவங்க தாவேகா, பிஜேபி அவங்க கூட்டணி வேணுன்றாங்க, வேணான்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. அது அ முழுசா நமக்கு யாருக்குமே வெளிய தெரியாது. ஆனா, மிரட்டல் இருக்கிறது மட்டும் உண்மை அப்படிங்கிறது தெரியுது. விஜய அ அங்க எ சிபிஐ கூப்ட்டு விசாரிக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா, அவர கூப்ட்டு விசாரிச்சாங்க. 12ஆம் தேதி போனாரு. ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம்னு பல விதமா எல்லாம் சொல்றாங்களா, அங்க போயி விசாரணைக்கு உட்பட்டு, அதுக்கப்புறம் கையெழுத்தெல்லாம் போட்டு வந்தார்றாங்க. கண்டிப்பா கையெழுத்தெல்லாம் போடத்தான் சொல்லுவாங்க. என்ன கை நாட்டா போட சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 19ஆம் தேதி மறுபடியும் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இடையில அவசர வழக்கா உச்சநீதிமன்றத்தில அ ம ஜனநாயகன் ரிலீஸுக்காக அதாவது சிபிஎஃப்சி அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அந்த சென்சார் ஆஃபீஸுக்கு உத்தரவு போட சொல்லி அங்க அவசர வழக்கா போட்டாங்க. நேத்து அதையும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது உயர்நீதிமன்றத்திலே பேசட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க முடியாதுன்னு சொல்லி அங்க திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ ஜனநாயகனுக்கு ஒரு பக்கம் பின்னடைவு இருக்கலாம். சரி, இந்த நேரத்தில அ சினிமா சம்பந்தப்பட்ட சங்கங்கள் இப்ப என்னன்னா, இந்த ஜனநாயகன் எடுத்தாச்சுன்னா, அது நடிகர் விஜய் அப்படின்னா நடிகர் சங்கம் இருக்கு. அதுக்கப்புறம் கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிப்பாளர் அவரு அப்படி பார்த்தா இங்க தயாரிப்பாளர் சங்கங்கள் இருக்கு. ஒரு சங்கம் இல்ல. அங்க ம தமிழ் ஃபிலிம் புரொடியூசர் கவுன்சில் இருக்கு. அ தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் புரொடியூசர் அசோசியேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கில்டு மாரி இன்னும் ஒரு 4, 5 சின்ன சின்ன சங்கங்கள் இருக்கு. இப்ப மேஜர் சங்கம் எடுத்தாச்சுன்னா, தமிழ் ஃபிலிம் புரொடியூசர் கவுன்சில். அப்புறம் அடுத்த லெவல்ல தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் புரொடியூசர் அசோசியேஷன். சரி, இவுங்க என்ன நடவடிக்கை எடுக்குறாங்க? எதுக்கு எதிரா அ சிபிஎஃப்சி நம்ம சென்சார் போர்டுக்கு எதிரா என்ன எடுக்குறாங்க? அப்புட்ன்னா இதுவரைக்கும் ஒண்ணும் இல்ல. அது போக பெப்சின்னு அமைப்பு இருக்கு. அங்க ஏகப்பட்ட பேர் 25,000 தொழிலாளருக்கு மேல அங்க இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த படம் தயாரிக்கும்போது நெறைய வேலை குடுத்துருக்காங்க. அப்ப அந்த சங்கங்கள் எல்லாம் அந்த சங்கங்களோட கூட்டமைப்பு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் ஜனநாயகனுக்கு ஆதரவா அல்லது சிபிஎஃப்சிக்கு எதிரா பெருசா இன்னும் குரல் வரல. ஆனா தமிழ்நாடு அரசிலிருந்து குரல் வந்திருக்கு. கமல்ஹாசன் தனியா குரல் குடுத்துருக்கிறாரு. நெறைய பேர் அப்படி குரல் குடுத்துருக்காங்க எக்செப்ட் விஜய். அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட நடிகர் இருக்காரு. அவர தவிர மத்த எல்லாம் குரல் குடுத்துருக்காங்க. சரி, இப்ப நம்ம சொல்ல போறது என்னன்னா, இப்ப தமிழ் ஃபிலிம் புரொடியூசர் கவுன்சில் அது இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான பெரிய அமைப்பு. ஓகே. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இதுவரைக்கும் ஏன் குரல் குடுக்கல அப்படின்னா, இப்போ அ வர பிப்ரவரி 22ஆம் தேதி அந்த சங்கத்துக்கு தேர்தல் நடக்க போகுது. தேர்தல்ல இதுக்கு முன்னாடி ஒ 3 வருஷம், அதுக்கு முன்னாடி 2 வருஷமா இருந்தது. 3 வருஷம் ஆக்குனாங்க. அப்போ தலைவரா இருந்தது முரளி ராமசாமின்னு சொல்லி, ராமநாராயணனோட மகன் தேனாண்டல் ஃபிலிம்ஸ். ஓகே. ஆ இப்போ யார் யாரெல்லாம் நிக்க போறா அப்படின்னா, 2 டீம் அணி நிக்கிறாங்க. ஒரு அணி தலைமை யார் அப்படின்னா, ஜிகேஎம் தமிழ்குமரன். ஜிகேஎம் அணியோட மகன் தமிழ்குமரன். அவருக்கு கீழ துணைத் தலைவரா ஆர்கே சுரேஷ், கமலக்கண்ணன் இந்த மாரி ஆட்கள் அங்க நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ம செயலாளரா ஏற்கனவே செயலாளரா இருந்த ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் கமிலா நாசர் அவங்க நிக்கிறாங்க. ஆ அது இல்லாம இணைச் செயலாளர்னா சுஜாதா விஜயகுமார், அப்புறம் பொருளாளர் அதுக்கு சுபாஷ் சந்திர போஸ், லிங்குசாமியோட தம்பி, திருப்பதி பிரதர்ஸ் இவர் நிற்கிறாரு. அப்புறம் 26 ஈசி மெம்பர்ஸ் அவங்களும் ஏற்கனவே களம் கண்டவங்க, கரை கண்டவங்க நிறையா அங்கே நிற்கிறாங்க. புதியவர்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு அணின்னு எடுத்தாச்சுன்னா, ஏற்கனவே 2 முறை தலைவராக இருந்த முரளி ராமசாமி அவர் தலைவரா, அதுக்கப்புறம் அங்கே துணைத் தலைவர், அப்புறம் செயலாளர், பொருளாளர், இணைச் செயலாளர் அப்படின்னு அங்கே ஒரு பெரிய டீம் அங்கே நிற்க. அப்புறம் 26 ஈசி மெம்பர்ஸு. அது இல்லாம தனிப்பட்ட முறையில செயலாளரா இண்டிபெண்டன்ட்டா ஏற்கனவே செயலாளரா இருந்த கதிரேசன்கிறவர் போட்டி போடுறாரு. அது இல்லாம தலைவரா இண்டிபெண்டன்ட்டா மன்னன் ஃபிலிம்ஸ் மன்னன் அவரு போட்டி போடுறாரு. இப்ப இந்த போட்டியில யாரு ஜெயிப்பா, தோப்பா அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு விவாதம் ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு அணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்ப அது பொது வெளியில இப்போதைக்கு யாரு கரெக்ட்டா ஜெயிப்பாங்க அப்படின்னு ஆரூடம் சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பயங்கர போட்டி இருக்கு. ஆனா என்னன்னா,
அங்கே வந்து மொத்தம் 1500 சொச்சம் உறுப்பினர்கள் வந்து ஓட்டு போடுற தகுதி உள்ளவங்களா இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 300 பேர் வந்து ஓட்டு போட வரமாட்டாங்க. ஒரு 1200 பேர் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த 1200 ஓட்டுகள்ல ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கணும், 2 செயலாளர் தேர்ந்தெடுக்கணும், ஒரு இணைச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும், 2 துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கணும், ஒரு பொருளாளர் தேர்ந்தெடுக்கணும். அப்போ தலைவருக்கோ, பொருளாளருக்கோ அல்லது இணைச் செயலாளருக்கோ சிங்கிள் அப்படிங்கும்போது ஒரு 600 ஓட்டு யார் வாங்குறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சுருவாங்க. ஏன்னா, மிச்சம் இருக்கிற 600 ஓட்ட தான் 2 பேரும் பிரிக்க போறாங்க. அதில ஒருத்தர் வந்து 100 ஓட்டு வாங்கினா கூட அந்த ஓட்டு வந்து இன்னொருத்தரோட ஓட்டு குறைஞ்சிரும். ஸோ 600 ஓட்டு யார் வாங்குவா அப்படிங்கிறது தான் இந்த சிங்கிளா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கான விஷயம். அப்புறம் மத்தபடி அ ம செயலாளர்கள், துணைத் தலைவர்கள் அப்படின்ற இடத்துல வந்து யாரெல்லாம் 700 ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேர் 2 பேர் இருக்கிறனால. எனிவே இதில வந்து யார் ஜெயிச்சு வந்தாலும் கடந்த 10 வருஷம் 15 வருஷமா இந்த சங்கம் வந்து சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களுக்காக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ரொம்ப பெருசா ஒண்ணும் பண்ணல அப்படின்னு தான் நெறைய பேர் எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா, நானும் அந்த சங்கத்தில ஓட்டு போடக்கூடிய ஒரு உறுப்பினர். அதனால எனக்கு வந்து அங்க டீட்டெயில் பூரா தெரியும். யாரும் எதுவும் பண்ணல. ஒரு துரும்பத்தூக்கும் ஒழுங்கா நகர்த்தினதில்ல. கட்ட பஞ்சாயத்து ஏதாவது வந்து பிரச்சனை, நடிகருக்கும், தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை அப்படின்னா கூப்பிட்டு வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. 2 பக்கமும் லட்சக்கணக்கில வந்து வாங்குவாங்கன்னு சொல்லி அது மாரி குற்றச்சாட்டு இருந்தது. அதுபோக சில நேரத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தா நடிகர்ட்ட வந்து கிட்டத்தட்ட மிரட்டி அல்லது ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கால் ஷீட் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அது வேற ஒரு குற்றச்சாட்டா இருந்தது. இப்ப வந்து ஒ படம் பண்ற ஒரு முக்கியமான ஒரு 100 பேருக்கு மேல தனியா போயி அ ஆக்டிவ் புரொடியூசர் அசோசியேஷன் ஒண்ணு ஆரம்பிச்சு போனதுனால, இங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கும் வழி இல்லாம போயிருச்சு. ஆனா, நெனச்சா நெறையா நல்லது பண்ண முடியும். என்னன்னா, இப்போ தமிழ்நாடு அரசு வந்து சின்ன பட்ஜெட் படங்களுக்கு மானியம் குடுக்குது. அந்த மானியத்த கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இன்னும் வாங்கி தரல. அதுக்கு முயற்சி பண்ணா கூட, ஸ்ட்ராங்கா முயற்சி பண்ணி வாங்கி தரலன்ற குற்றச்சாட்டு இருக்கு. இனி வரக்கூடியவங்க வாங்கி தருவாங்களா? அதுபோக நம்ம எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், இந்த உதாரணத்துக்கு ஜனநாயகன். இப்ப அ பராசக்தி. பராசக்திக்கான அந்த அ சென்சார் சர்டிஃபிகேட்டே ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கிடைச்சது. அதுவரைக்கும் அவங்களும் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கிடைக்குமா? கிடைக்காதான்னு. இந்த மாரி தவிக்க விடுற அளவுக்கு சென்சார் போர்டு வந்து அவ்வளோ பெரிய வலிமையானதா, ஸ்ட்ராங்கா அவங்களோட வேலை என்ன? நம்ம பணம் போட்டு படம் எடுக்கிறோம். அத பார்த்து அ ம இந்திய இறையாண்மைக்கு எதிரா இருக்கா? மக்கள கலவரத்துக்கு தூண்டுற மாரி இருக்கா? அல்லது செக்சுவல் கன்டென்ட் இருக்கா? அப்படின்னு பார்த்து சர்ட்டிஃபை பண்ண வேண்டியது மட்டும் தான் அவங்களோட வேலை. ஆனா இப்படி அலைய விடுறது, இப்ப வரைக்கும் வந்து ஜனநாயகன வந்து இப்படி லேட் பண்ணி அலைய விட்டு பாடா படுத்துறது இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு திரைத்துறைய சேர்ந்தவனா எனக்கே வந்து சம்மதம் கிடையாது. அது உண்மையிலேயே தவறு. ஜனநாயகன் வெளியில வந்து மக்கள் பார்த்து அத கொண்டாடுறாங்களா? கொண்டாடலையான்னு அது மக்கள் முடிவு பண்ணட்டும். அதுக்கிடையில இந்த அரசியல் கட்சிகள் வந்து அத கையில வச்சுக்கிட்டு ஃபுட்பால் மாரி விளையாடுறது இருக்கு இல்லையா? அது தவறான விஷயம். விஜய் வந்து யாருக்கு பிடிக்குது, பிடிக்கல. அவரு ஒரு நல்ல கமர்ஷியல் ஹீரோ. அவர் நடிச்ச கடைசி படம் வந்து இந்த பாடுபடுது. அவர வச்சு வந்து ஒரு பகடைக்காய் வேலைய வந்து பார்க்குறாங்களா? அது வந்து தவறு அப்படிங்கிறது தான். இப்போ தயாரிப்பாளர் சங்கமா இருக்கட்டும், பெப்சியா இருக்கட்டும், நடிகர் சங்கமா இருக்கட்டும், யாரும் எந்த குரலும் குடுக்கல. என்னன்னா, விஜய் வந்து அ இதுவரைக்கும் அ சினிமாவுக்காக எந்த இடத்துலயும் குரல் கொடுத்ததில எதுவும் இப்போ ஒரு துரும்ப தூக்கி நகர்த்தினது இல்ல. அதனால விஜய்க்கு வந்து வேற யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்கன்னு வேற சொல்றாங்க. ஆனாலும் சில நடிகர்கள் விஜய்க்கு வந்து குரல் கொடுத்தாங்க. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தயாரிப்பாளர் சங்கத்தோட தேர்தல் பிப்ரவரி 22ஆம் தேதி நடக்குது. அன்னைக்கே மறுநாள் வந்து ரிசல்ட் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறமாவது ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கி பண்ண போறாங்களா? தலைவரா வந்து ஜிகேஎம் தமிழ்குமரன் வரப்போறாரா? அல்லது முரளி ராமசாமி வரப்போறாரா? அல்லது மன்னன் வரப்போறா? அப்படின்னு தெரியாது. யாரு தலைவரா வந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா, உண்மையிலேயே தமிழ் சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு தொழில். அ ஒரு ஒரு ரூ. 1,00,00,000 போட்டா, ஒரு 1,50,00,000, 2,00,00,000 சில நேரம் வந்து 5,00,00,000 அப்படின்னு 6 மாசம், 8 மாசத்திலேயே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமையான தொழில். அந்த அருமையான தொழில்ல பெரும்பாலும் வந்து ஒரு அலட்சியத்தாலயும், அறியாமையினாலயும் அத வந்து நம்ம அ இழந்துகிட்டு இருக்கோம். அல்லது நஷ்டமாக்கிட்டு இருக்கோம். அப்புறம் புதுசா வரக்கூடிய ஆட்களுக்கு எந்த விதமான
ஒரு கைடன்ஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதெல்லாம் மாறி அஹ், ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக வரணும், வந்துரும்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய ஆலோசனைலாம் கொடுத்துருக்கோம். வரட்டும். அப்புறம் சினிமா வந்து ஒரு அருமையான விஷயமா வரட்டும் அப்படிங்கிறது தான். அடுத்தடுத்து என்ன சினிமாலேயும் என்ன நிகழ்வு வருது அப்படின்னு அப்டேட் பண்ணுவோம். நன்றி.